தமிழ்நாட்டில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம அரசு பொறுப்பேற்ற 1759 நாட்கள்ல 4335 கோயில்கள்ல திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. அனைத்து சாதி அர்ச்சக திட்டத்தின் கீழே 29 அர்ச்சகர்களை பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். 12 பெண் ஓதுவார்கள் உட்பட 46 ஓதுவார்களை பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை மூலமா இந்த துறையில 813 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. நீண்ட ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த 946 அலுவலர்களின் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் ஓய்வூதியம் 5000 ரூபாயாகவும் அவர்களது குடும்ப ஓய்வூதியம் 2000 500 ரூபாயும் உயர்த்தி 2500 ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். 19000 ஒரு கால பூசை திட்ட திருக்கோயில்கள் அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 1500 ரூபாயை வழங்கிட்டு வரோம். 221 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 616 குடியிருப்புகளை கட்டி தந்திருக்கிறோம். பணி காலத்துல இயற்கை எதிர திருக்கோயில் பணியாளர் குடும்பத்தினருக்கு குடும்ப நல நிதியா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. திருக்கோயில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. கிராம கோயில் பூசாரிகளுக்கான ஓய்வூதியம் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. கோயில் சொத்துக்களை மீட்கணும் என பெருமுயற்சி எடுத்து அதிலையும் சாதனை படுத்திருக்கிறோம். 8440 கோடி ரூபாய் மதிப்பிலான 8140 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கோம். இப்போ நான் சொன்ன சாதனைகள் எல்லாம் ரொம்ப குறைவுதான். பெரிய சாதனை புத்தகத்தின் சில பக்கங்கள் தான். ஏராளமான சாதனைகள் இருக்கு.